ஷாருக் கான் பற்றிய ஒரு பதிவை பார்ப்போம். அவர் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்கிறாரு, நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடியவன். எங்களிடத்தில் ஒரு வார்த்தை தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஜிஹாத் என்பதற்கு உண்மையான அர்த்தம் நமது உள்ளத்தில் உள்ள தீய எண்ணங்களை போராடி வெற்றி பெறுவதற்கு ஜிஹாத். உலகில் உள்ள மனிதர்களை மதத்தின் பெயரால் கொல்வதற்கு ஜிஹாத் கிடையாது. இது தவறான புரிதலில் பல பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நான் முற்றிலுமாக எதிரி. मैं इस्लामिक रिलीजन का हूँ, मैं मुस्लिम हूँ. हमारे में एक वर्ड है जो बहुत मिसयूज़ होता है, जिहाद. जिहाद का भी थॉट प्रोसेस बिल्कुल यही है कि हमारे अंदर जो बुरी सोच है उसको कॉन्कर करना, उसके लिए लड़ना, उसे जिहाद कहते हैं. बाहर सड़कों पे लोगों को मारने को जिहाद नहीं कहते हैं. மிக அருமையாக அவர் ஜிஹாதை சின்ன வார்த்தையிலே விளக்கிட்டார். அதோட மேலும் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஜிஹாத் என்னும் வார்த்தை ஜுஹுத் என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்ததாகும். ஜுஹுத் என்னும் அரபி சொல்லுக்கு கடுமையாக முயற்சி செய்தல் அல்லது வெற்றி கிடைக்கும் வரை கடுமையாக போராடுதல் அல்லது விடாப்பிடியான எதிர்ப்பு முயற்சி, ஸ்ட்ரகிள் என்று பொருள். ஒருவர் தன்னுடைய இலட்சியத்தை அல்லது நோக்கத்தை அடைய தன்னால் இயன்ற எல்லா வழிகளிலும் முயற்சி செய்தல் என்பதுதான் இதன் அர்த்தம். எடுத்துக்காட்டாக சுய விருப்பங்கள், ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற மனத்தூண்டுதல்கள், சமுதாய மரபுகளால் ஏற்படும் நிர்பந்தங்கள், சொத்து செல்வம் மீது உண்டாகும் பற்று, தான் எனும் அகங்காரம் ஆகிய யாவும் நற்கிரிகையிலுடைய தடை செய்யக்கூடியவை, தீமைகளில் ஈடுபட வழிவகுப்பவை. இவற்றிலிருந்து மனதை கட்டுப்படுத்துவதும் ஜிஹாதாகும். இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட விஷயங்களில் எல்லா இடையூறுகளையும் எதிர்த்து பல வழிகளில் கடுமையாக போராடி வெற்றி கொள்வதை குறிக்கும் ஒரு சொல்லாகத்தான் இஸ்லாம் ஜிஹாத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறது. புனித போர் என்ற சொல்லுக்கு அரபியில் ஹர்புல் முகத்தஸா என்று அழைக்கப்படும். அதாவது அரபியில் ஹர்பு முகத்தஸா என்றாலே புனித போர் என்று பொருள் வரும். இது திருக்குர்ஆனில் எங்குமே காண கிடைக்காத ஒரு சொல்லாகும். போர் என்ற சொல்லுக்கு இணையான இன்னொரு அரபு பதம் கத்தல் என்ற அர்த்தம். எனவே போர் என்றாலும் புனித போர் என்றாலும் ஜிஹாத் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. இறை நம்பிக்கையாளர்கள் தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட விஷயங்களில் எல்லா இடையூறுகளையும் எதிர்த்து பல வழிகளில் கடுமையாக போராடி வெற்றி கொள்வதை குறிக்கும் ஒரு சொல்லாகத்தான் இஸ்லாம் ஜிஹாத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறது. புனித போர் என்ற சொல்லுக்கு அரபியில் ஹர்புல் முகத்தஸா என்று வழங்கப்பெறும். அரபியில் புனித போர், இது குர்ஆனில் எங்கும் காண கிடைக்காத ஒரு சொல். போர் என்ற சொல்லுக்கு என்ன இன்னொரு பதம் கெத்தால். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள். ஆனால் அமெரிக்கா போன்ற வல்லரசுகளாலும் யூதர்களாலும் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சில கள்ள முல்லாக்கள் ஜிஹாதுக்கு புனித போர் என்று தவறாக அர்த்தத்தை கற்பித்து படிப்பறிவில்லாத இளைஞர்களை மோடி செலவு செய்து அப்பாவிகளை இலக்குகளாக்குகிறார்கள். இதன் மூலம் மக்கள் மனதில் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கின்றனர். குர்ஆனை விளங்கிய ஒரு முஸ்லீம் எந்த காலத்திலும் ஆயுதம் தூக்க மாட்டான். தனது உயிருக்கு ஆபத்து வரும்போது தற்காப்புக்காக மட்டுமே ஆயுதம் ஏந்தலாம். அதை விடுத்து ஒரு குழுவாகவோ ஒரு இயக்கமாகவோ இயங்கி ஆயுதம் ஏந்தி மக்களை கொள்வது இஸ்லாமிய நடைமுறைக்கு நேர்மாற்றமாகும். அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்க இஸ்லாம் தடை விதிக்கிறது. சியாக்கள், காதியானிகள், இந்துத்துவவாதிகள், இஸ்ரேலியர்கள், இஸ்லாத்தை உண்மையாக விளங்காத ஒரு சில முஸ்லீம்கள் என்று பலரும் இன்று இஸ்லாமிய வேடமணிந்து பல தீவிரவாத செயல்களை ஈடுபடுத்தி இஸ்லாத்தின் பெயரை கெடுக்க முயற்சிக்கின்றனர். இதுக்கு நம்ம ஆதாரங்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். மாலைகான் குண்டுவெடிப்பு, எங்கெங்கெல்லாம் மக்கா மசூதி குண்டுவெடிப்பு எங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கெல்லாம் ஒரு மாலைகான் குண்டுவெடிப்பில் இறந்து போனவனுடைய பாடியை கொண்டு மார்ச்சரிக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ அவனுடைய தாடி கலண்டு விழுவுது. இதை பார்த்துட்டு இப்போ ஆச்சரியப்பட்டு போய் அங்கே போய் எல்லாரும் சொல்கிறாங்க, இது மாதிரி இறந்து போனவன் முஸ்லீம் கிடையாது, முஸ்லீம் பேரில் குண்டு வைக்க அவனே அந்த குண்டில் மாட்டி அவனே செத்து போகிறான் மாலைகான் குண்டு வெடிப்பில். இது முக்கியமான சாட்சிகள் சொல்லப்பட்டு அது ஊடகத்தால் மறைக்கவும் பட்டிருக்கு. அப்போது இந்த ஜிஹாதுங்கிற இதனால் பலன் அடைவது யாருங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் அந்த இஸ்லாத்தை களங்கப்படுத்துவதற்காக இந்த ஜிஹாதுங்கிற பேரை பயன்படுத்தி அதன் மூலம் பல உயிர்களை கொள்கிறாங்க.
இதன் மூலம் இஸ்லாத்தின் வளர்ச்சியை தடை பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் நடக்குது. ஆனால் இறைவனுடைய மாபெரும் கிருபையினால அந்த உண்மைகள்லாம் வெளியாகுது. இந்த மாலைகான் குண்டு வெடிப்புல இருக்கட்டும், மக்கா மசூதி குண்டு வெடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த அசீமானந்தா அவரே ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்தார். நான் வந்து தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து எல்லா உண்மைகளும் ஒத்துக்கிட்டதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சாது பிரக்யா சிங் கைது செய்யப்பட்டு அவங்க தான் அந்த இதுக்கு முக்கியமான காரணம். மாலைகான் குண்டு வெடிப்பு அதுக்காக கொண்டு போய் உள்ள ஜெயிலில் வச்சு அதுக்கு பிறகு பிஜேபி அரசால் வெளியாக்கப்பட்டு எம்பி ஆக்கி இப்போ வந்து கம்பீரமாக உட்காந்துருக்குறாங்க. ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை ஒரு எம்பி ஆக்கி அழகு பார்க்குறது பாஜக. ஏன்னா அது அவர்களுடைய தொழில். பாஜகவுடைய தொழில் வந்து இது மாதிரி கலவரங்களை உண்டு பண்ணி அப்பாவி மக்களை கொன்று அதன் மூலம் தங்களுடைய இருப்பை இருத்தி கொள்வது தான் அவர்களுடைய வழக்கம். அதன் மூலமாக இது வந்து நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கல. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஜிஹாதுங்கிற ஒரு யாராவது சொல்லி நாம் ஜிஹாதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாக்க அவர்கள்ட்ட சொல்லுங்கள், நீ உண்மையை விளங்காமல் செய்கிறப்பா, ஜிஹாதுங்கிறதுக்கு இது அர்த்தம் கிடையாது அப்படின்னு நாம் விளக்கி சொல்லணும் அவங்களுக்கு.